ஸோ நம்ம 3 விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது வந்து இயேசு கிறிஸ்து வந்து டிரான்ஸ்பிகரேஷன் மருவ மலையில, அங்க ஒரு மலையில வந்து மருவமானாரு. அந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா, எலியாவோட மோசேயோட பேசினார்ன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க கிட்ட பேசினது உண்மையிலேயே வந்து எலியாவும் மோசேயும் வந்தாங்களா? சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே. அதே போல 2வது விஷயம் நம்ம பார்க்க போறது வந்து, இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேவா? அப்ப அன்னைக்கே வந்து அவரு சிலுவையில அறையப்படும் போதே இந்த கல்லன் சொல்லும்போது, ம், மரிச்ச உடனே என்ன பண்றாங்க? அன்னைக்கே வந்து பரலோகம் போயிட்டாங்களா? இல்ல ம், பரதேசி ம், போயிட்டாங்களா? ம், நாங்க சொல்றது பார்க்க போறோம். 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது ம், எர்த்குவேக் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ம், மரிச்ச இல்ல எர்த்குவேக் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க பிரேதங்கள் ம், அந்த என்னதுன்னா மலை உடைஞ்சு, மலையில ம், இருக்கிற அந்த கல்லறைகள்ல இருக்கிற அந்த பாடிஸ் ம், வந்து வெளில வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ம், ம், அங்க வந்து அவங்க உயிரோட வந்துட்டாங்க. ரைஸ்ட் அப் சொல்லி போட்டிருக்கு. ம், ம், அவங்க வந்து எருசலேம் பட்டணத்துக்குள்ள உள்ள போனாங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அது எழுதியிருக்கு. சோ அது உண்மையிலேயே அப்படி நடந்ததா? அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததா? அப்ப இயேசு கிறிஸ்துவோட மரணத்தப்ப வந்து உயிர்த்தெழுதல் நடந்ததா? சொல்லி நம்ம இந்த 3 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டைன். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 17 1, 2, 3 படிக்கலாம் தமிழ்ல. மத்தேயு 17 1, 2, 3. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக்கொண்டு ம், தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ம், அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். சரி. அவரோட ம், பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் சொல்லி போட்டிருக்கு. ம், ம், அப்போ மோசேயும் எலியாவும் என்ன பண்ணாங்கன்னா, பரலோகத்துல இருந்து வந்து இவங்க கிட்ட ம், பார்த்தாங்களா? ம், நம்ம ம், ஏற்கனவே பார்த்தோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13 படி ம். ஒருவர் என்ன பண்ணல? பரலோகத்துக்கு போகல சொல்லி பார்க்கிறோம். ம், கடைசி நாளாகிய இயேசு ம், கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில தான் என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுதல் நடக்குது. ஓகே. ம், ம், அதான் சபையோட ம், அவருடையவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் ம், சொல்லி பார்க்கிறோம். ம், ஓகேவா? அதுதான் வந்து பைபிள்ல போட்டிருக்கு. ம், இப்ப போடும்போது இங்க மோசே எலியா வந்து ம், போட்டிருக்கு. இது என்னது? ம், சொல்லி நம்ம பார்க்க ம், வேண்டியது இருக்கு. ம்ஹ்ம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இன்சிடென்ட்டே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா ம், 6 நாட்களுக்கு பிறகு சொல்லி போட்டிருக்கு. ம்ஹ்ம், ம், ஓகே. எதுக்காக 6 டேஸ் ஆஃப்டர் சொல்லி போடணும்? அப்ப இதுக்கு முன்னாடி ம், என்ன நடந்தது? ம்ஹ்ம், சொல்லி பார்த்தோம்னா 16ஆம் அதிகாரத்துல நம்ம போனோம்னா, ம்ஹ்ம், கிரைஸ்ட் என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். 28ஆம் வசனம் படிங்க. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதைக் காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து ம்ஹ்ம், தேவனுடைய ராஜ்யத்தில் வருவத ம், காணும் ம், முன் ம். இவர்கள் மரிப்பதில்லை. மரணம். ம், மரணத்தை ருசிப்பதுனா மரிப்பதில்லை சொல்லிட்டாரு. ம், ம், என்னப்பா இது? அப்போ ம்ஹ்ம், 2000 வருஷமா இவங்க வந்து பேதுருலாம் இவங்கலாம் ம்ஹ்ம், கொஞ்சம் சீஷர்கள் வந்து உயிரோட இருக்காங்களா? ம், சொல்லி ம்ஹ்ம், பார்த்தீங்கன்னா கிடையாது. ம், அப்போ இது சொன்ன உடனே என்ன பண்றாரு? 6 நாட்களுக்கு பிறகு டைரக்ட்டா அங்க ம்ஹ்ம், போயிடுது. 6வது நாள். ம், ஓகே. ம், ம், அப்ப இதோட கன்டினியூஷன் தான். இப்ப ம், நம்ம பார்க்குற இந்த 17, 16 ம், சொல்ற அந்த சாப்டரா பிரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ம், அது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான் வந்து 14த் செஞ்சுரில தான் பிரிச்சாங்களே. ம்ஹ்ம், ஓகேவா? அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ம், எல்லாமே ஒட்டுமொத்தமா பல்கா இருக்கும். ஓகே. ம். புத்தகங்கள். ஒரு சிங்கிள் ஸ்க்ரால். ம்ஹ்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காமிக்கிறேன். ஆ கோடெக்ஸ் ம்ஹ்ம், ஆ சினெடிகஸ் சொல்றேன். இந்த கோடெக்ஸ் இது போறோம். ம், இது வந்து ம், பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போறதுக்கு முன்னாடி நான் இதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா, எப்ப எழுதப்பட்ட இதுன்னா 4த் செஞ்சுரில எழுதப்பட்டது. ம்ஹ்ம், கிரீக். ம், இது பேர் வந்து சினைடிகஸ். எதுக்காக ம், சினைடிகஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில ஃபவுண்டட். ம்ஹ்ம், அதனால சினைடிகஸ். இது வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில வச்சிருக்காங்க. ம்ஹ்ம், இது இன்னொரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ம், லிப்சிக் யூனிவர்சிட்டியில இருக்கு. இன்னொன்னு ரஷ்யன் நேஷனல் லைப்ரரியில இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பிரிட்டிஷ் லைப்ரரி அந்த மாதிரி. இது 4th ம், செஞ்சுரி ஆஃப்டர் 325 ஏடில வந்து எழுதப்பட்டது. கிரீக் ஓல்ட் ம், டெஸ்ட்மெண்ட் இருக்கு, நியூ டெஸ்ட்மெண்ட் ம்ஹ்ம், இருக்கு. ம்ஹ்ம், சினைடிகஸ் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் ம், அதோட ரைட்டிங்ஸ். இப்படிதான் ம், வந்து இருக்கு. ம், இதுல எங்க இருந்து சாப்டர் 1, 2 1ஆம் வசனம் ம்ஹ்ம், படிங்க, 2ஆம் வசனம் படிங்கன்னு சொல்லி படிக்க முடியும்? ம், அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே. அங்க பாருங்க, எழுதினவங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் கூட எழுதிருக்காங்க பாருங்க. நம்மள ம், மாதிரி ம், பைபிள் பக்கத்துல எழுதுவாங்க பாத்தீங்களா? அந்த காலத்துல. ம், இதுக்கு நம்ம பார்க்கலாமா, இதுக்கு இது பார்க்கலாமா சொல்லிட்டு. அந்த ம், ரெக்கார்ட்ல எப்பயோ ம், 4வது செஞ்சுரியில எழுதப்பட்டது. அந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கீழ பாருங்க. ம், நம்ம எழுதுவோம்ல, ம், ம். நோட்ஸ் எழுதுவோம்ல அந்த மாதிரி. சைட் நோட். ம்,
ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இதுக்குள்ள போறேன். இந்த மாதிரி நிறைய கோடெக்ஸ் இருக்கு, பழைய கோடெக்ஸ் இருக்கு. இதை வச்சுதான் டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு. இதுல வந்து நம்ம அந்த கோடெக்ஸோட இதுக்கு மேன்ஸ்கிரிப்ட்ஸ்க்கு போடலாம். சி த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் போனோம்னா, இப்போ ஜெனிசஸ் புத்தகம் பாத்தீங்கன்னா இந்த வருது, இதான் கிடைச்சிருக்கு. என்னப்பா ஜெனிசஸ் இதை வச்சு எப்படிப்பா ஒரு ஃபுல் புக்கை போய் எழுதிருப்பாங்க? இங்க பாருங்க, அதோட ரெப்ளிகாவோட டிரான்ஸ்லேஷன் இங்க எழுதிருக்காங்க ரைட் சைட்ல. அது என்ன எழுதிருக்கு சொல்லிட்டு இதை வந்து இங்க எழுதிருக்காங்க, அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன் இப்படி இருக்குன்னா, ஜெனிசஸ் ஆதி ஃபர்ஸ்ட் புக்ல எப்படி இருக்கும்? இவங்க புக்கு வந்து 10 வருஷமா வச்சிருக்கீங்க, பைபிள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிழிஞ்சிரும். ஓகேவா? அந்த மாதிரிதான் இது வந்து ஸ்க்ரோல் இதுவே வந்து என்னாச்சுன்னா கிழிஞ்சிருச்சு. பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா எங்க போலாம்னா மத்தேயு போயிடலாமா? எங்க மத்தேயு எத்தனையாவது சாப்டர்? 16. இதுல வந்து கடைசி வசனம் 28. 16, 28. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட்ஸ்ல எங்கேயாவது வந்து சாப்டர் எல்லாம் பிரிச்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஓகேவா? கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஓகேவா? 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எதுவுமே கிடையாது இதுல. இத வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து அதை வந்து பிரிக்கிறாங்க, இது இதோட முடியுது இதோட முடியுது சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்காக கீழே வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, வெரிலி ஐ சே டு யூ தேர் ஆர் சம் தோஸ் ஸ்டாண்டிங் ஹியர் who shall not taste death till they see the son of man coming in the kingdom. இப்ப நம்ம என்ன வெளிப்படுத்தோம்ல அதேதான். ஓகேவா? and after 6 days Jesus takes with him Peter, James, John. some யாரு? some of those standing here சொல்லும்போது some சொல்லும்போது இங்க some சொல்லும்போது Peter, James, John and his brother. okay, John is brother, James ஓட brother தான் John. ஓகேவா? lead them into the high mountain சொல்லி பார்க்கிறோம், கொண்டு போறாங்க சொல்லி பார்க்கிறோம். சோ அப்போ இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இது வந்து இப்ப இது படிக்கிறோம், இந்த விஷயத்த இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து என்னதுன்னா இங்க வந்து அவருடைய டிரான்ஸ்பிகரேஷன் பிஃபோர் தெம் ஹி டிரான்ஸ்பிகர் ஆனாராம், and his face shone as the sun and his garments became white as light. and behold there appeared Moses, Elijah talking with him சொல்லி பார்க்கிறோம். இந்த பீட்டர் பார்த்த உடனே நான் உங்களுக்கு 3 பேருக்கு டென்ட் பண்ணட்டுமா சொல்லி பேசுறாரு. ஓகே, while he was yet speaking, okay, behold a cloud வந்து கலந்து வருதான். கிளவுட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. என்ன சொல்லுது? என்ன அந்த வாய்ஸ் வருது சொல்லி பாத்தீங்கன்னா பிதா பேசுறாரு. ஓகே, this is my beloved son in whom I am well pleased, hear him. அவர் சொல்றத கேளுங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அவர் தான் வந்து என் நேசகுமார்னு சொல்லிட்டு. and hearing it the disciples fell to the face. அதான் disciples எல்லாம் கீழே வந்துடுறாங்க, faced and were greatly afraid சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? and Jesus came forward, touched them, said, arise, be not afraid சொல்லி சொல்றாரு. but when they have finished lifted up their eyes they saw no one but Jesus only. Jesus மட்டும் தான் இருக்காராம். ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு அடுத்தது, and as they came down from the mountain Jesus charged them saying, tell the vision to no one till the son of man shall have risen from the dead சொல்றாரு. அப்ப இது என்னது? இது ஒரு விஷன். ஓகே, டெலிவிஷன் சொல்லும்போது டெலிவிஷன் நிகழ்வு எல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா 2158 நடந்த ஈவெண்ட் சொல்லி போட்டுருப்பாங்க. ஓகே, படமே எடுத்திருப்பாங்க. இங்க இருந்து வேற பிளானட்ல போய் உட்கார்ற மாதிரிலாம் ஸ்பேஸ்ஷிப் தான். அது போட்டோன்னா அவன் நிஜமா நடந்ததா பார்த்தீங்கன்னா கிடையாது, மேபி நடக்கலாம். ஓகேவா? காட் என்ன பண்றாருன்னா, இல்ல கிரைஸ்ட் காமிக்கிறாருன்னா வந்து ஒரு விஷனை காமிக்கிறாரு. காட்ல வந்து இப்படிதான் இருக்கும், என் சரீரம் பாரு வெண்மையாயிடுது, இப்படிதான் வந்து மோசே எலியா எல்லாம் இருப்பாங்க சொல்றத வந்து ஒரு விஷனை காமிக்கிறாரு. அதுதான் என்ன சொல்றாருன்னா 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு, கிங்டம்ல வரதா இவங்க பாப்பாங்க, பாக்குறதுக்கு முன்னாடி சாக மாட்டாங்க சொல்ற போது 6ஆவது நாளே காமிச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். கூட்டு போயிட்டு இத பத்தி என்ன சொல்றாரு, ப்ராமிஸ் வர கேக்குறாரு. என்னதுன்னா இத பத்தி நீங்க யார்கிட்ட சொல்லக்கூடாது. எப்ப வரைக்கும்? திரும்ப உயிர்த்தெழுற வரைக்கும் சொல்லக்கூடாது சொல்றாரு இந்த விஷயம். ஓகேவா? சோ அப்படி சொன்ன போது இப்போ வந்து பேதுரு பாத்தீங்கன்னா எழுதுவார் 1 Peter
ஜீசஸ் டிரான்ஸ்பிகரேஷன். ம். 1 Peter 16 இருக்கு. ம். 1 Peter 1:16. 1 Peter 1:16. ஒரு நான் நிமிஷம் 1 Peter 1:16. இல்ல. அது வேற ஏதோ வசனம் வருது. ஐயோ. ஆகையால் நீங்களும் கிறிஸ்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. Peter talks about ம்ஹும். Transfiguration Mountain. ம். 1 Peter 16:21. சாரி 2 Peter. ம். சாரி 2 Peter தான் போட்டிருக்கு. நான் தான் தப்பா இது பண்ணிட்டேன். 2 ம். Peter தான். 2 2 Peter Peter 1:16. 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். ம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ம். அதிக உறுதியாக தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. போதும். அங்க பாத்தீங்கன்னா we ourselves heard the voice that came from the heaven when we were with him on the sacred mountain. அந்த மவுண்டன்ல இருக்க மாதிரி சொல்றாரு. ஓகேவா? உயிர்த்த பிறகு இவர் பேதுரு வந்து அதை கோட் பண்றாரு சொல்லி போறோம். இவர் நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் சொல் பேச்சை கேளுங்கப்பா சொல்லி சொல்றது. ஆனா வந்து இந்த இடத்துல இருக்கு சொல்லி சொல்றாங்க. 9 மார்க் 9:7 இருக்கு. எல்லாரும் கோட் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அங்க பேதுரு வந்து அங்க இருந்தாரு. இது இன்னொரு விஷயம் என்னதுன்னா, சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்னதுன்னா, இது வந்து யாருக்கு வெளிப்படுத்தினாரு கிரைஸ்ட்? இந்த 3 பேருக்கு, பீட்டர், ஜான், ஜேம்ஸ், ஜான். இவங்க வந்து ஸ்பெஷல் இவங்க அந்த 12 பேர்ல ஒருத்தர் இல்லையா? ஆமா. ஆனா இவங்களை மட்டும் ஸ்பெஷலா கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கூட்டு வந்துருவாரு தனித்தனியா. பேதுரு, ஜேம்ஸ், ஜான். ஆண்ட்ரூ பேதுரோட சகோதரன், கூட பிறந்த சகோதரன், அவனை கூட சேர்த்துக்க மாட்டாங்க. பேதுரு, ஜான், ஜேம்ஸ், ஜான் இவங்க தான் இருப்பாங்க. 3 பேர். சோ இங்க வெளில போகும்போது கூட பாத்தீங்கன்னா பேதுரு, யோவான் தான் போவாங்க. எங்க கொர்நேலி வீட்டுக்கு அந்த இதுக்கு போகும்போது நார்மலா அந்த சமாரிய பட்டத்துக்கு போகும்போதெல்லாம் பேதுரு, யோவான் அந்த மாதிரிதான் போவாங்க. அந்த ஆக்ட்ஸ் 8ல கூட பாத்தீங்கன்னா. சோ பவுல் இங்க ஒருத்தர் பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். அங்க என்னதுன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். சோ இது நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சுல. இதெல்லாம் மத்தேயு 17ல சொல்ல வர்றது வந்து இது நிஜமா நடந்தது கிடையாது. இது ஒரு டிவி மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற ஈவெண்ட்டை வந்து முன்னாடியே ஒரு விஷனா காமிக்கிறாங்க. அதான் டெலிவிஷன் விஷன். இது அது வந்து நடக்க போற விஷயத்த காமிக்கிறது சொல்லி பாக்குறோம். இது நிஜம் கிடையாது சொல்லி பாக்குறோம். இப்போ உண்மையிலே மோசே எலியா வந்தாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா வரலாம் இல்ல. சரி, அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம்னா, லூக்கா 23:43. அதுல நான் சொல்றேன் அந்த பாயிண்ட இன்க்ளூட் பண்ணி. கொரிந்தியர் பார்க்கணும். கொரிந்தியர் நம்ம வச்சுக்கலாம். அது அந்த ரிலேட்டட் அங்க வரும். இங்க பாருங்க, ஸ்பெஷலான ஒரு ஆள் யாருன்னா ஜேம்ஸ், பீட்டர், ஜான். அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காரு கிரைஸ்ட்? விஷன் கொடுத்திருக்காரு. என்ன விஷன்? ராஜ்யத்தை பத்தி சொல்லியிருக்காரு, காமிச்சிருக்காரு. விஷனாவே கண்ணுல காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அவ பேதுரு சாரி பவுல் நம்மளோட ஆளு, அவரு கொடுக்காம விட முடியுமா? கொடுத்துதானே ஆகணும். அதை பத்தி தான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட். ஏன்னா நம்ம இந்த பாடத்தோடய நம்ம பார்க்கலாம். 2வது நம்ம பார்க்க போற விஷயம் என்னதுன்னா, அந்த கள்ளன் பேசுறது. கள்ளன் என்ன பேசுறாருன்னா, லூக்கா 23:43 வந்து பாத்தீங்கன்னா, சரி கள்ளன் ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாரு பாருங்க. 42
ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்கிறது பண்ணிக்கிறேன். ஓகே. ஜான், பீட்டர், ஜேம்ஸ் இவங்க 3 பேத்துக்கு மட்டும்தான் இது நடந்துச்சு. அப்படிதானே? டிரான்ஸ்பிகரேஷன் கரெக்ட். மவுண்டன் இருக்கிறது. ஆமா. ம். அங்க ம்ஹ்ம். 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ம். அங்க ஒரு ஒரு சாலமன் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். ஒருத்தன் வந்து லேம்பா இருப்பான். ம். லேம்ப்னா மௌனமா இருப்பான். ம். அங்கேயே ஒரு கொஸ்டின் வரும் ஜெபின்னு. என்ன ம்ஹ்ம். கொஸ்டின்னா வந்து, ம். எதுக்காக இயேசு கிறிஸ்து எல்லாருமே ஹீல் பண்ணாரு? ம். ஏகப்பட்ட பேரை ஹீல் பண்ணாரு. ம். அப்படி இருந்தா வந்து அங்க சாலமன் கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து முடவன் இருக்காரு. ம். அதுவும் ஆக்ஸ் 4ல ம். அப்போஸ்தலர்கள் செஞ்ச முதலாவது ம். அற்புதம். ம். ம். ஏன் இயேசு கிறிஸ்து அவனையும் ஹீல் பண்ணல? ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஹீலா இருக்கணும்ல, சுகமா ம். இருக்கணும்ல. ம். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருமே ஹீல் பண்ணல. ம்ஹ்ம். அவர் செலக்டிவா தான் ஹீல் பண்றாரு. ம்ஹ்ம். சில பேர் விசுவாசிக்கிறவங்களை ஹீல் பண்றாரு, சில ம்ஹ்ம். பேரை விசுவாசிக்காமயே ஹீல் பண்றாரு. ம்ஹ்ம். 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ம். சில பேர் கிட்ட கேக்குறாரு, நீ என்ன நீ நான் குணப்படுத்தவும் சொல்லி விசுவாசிக்கிறாயா சொல்லி கேக்குறாரு. ம். உனது விசுவாசமே உன்னை ரட்சித்தது சொல்லி சொல்லுவாரு. ம். அதே இது பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4 இல்ல 5ஆம் அதிகாரத்துல அவன் வந்து 38 வருஷமா வந்து இதா இருக்கிறான், ம். பேரலைஸ்டா இருக்கிறான். ம். நடக்கவே இல்ல. ம். அவன்கிட்ட வந்து கேட்கல, நீ விசுவாசிக்கிற என்னைய சொல்லி கேட்கல. ம்ஹ்ம். யாருன்னே ம். தெரியல அவருக்கு, கிரைஸ்ட ம்ஹ்ம். யாருன்னே. ம். ஓகே. அப்போ வந்து இதா இருக்கனே சொல்லிட்டு எஞ்சி நட அப்படி சொல்லி ம்ஹ்ம். சொல்லும்போது எஞ்சி நடப்பாரு. ம். நடந்த உடனே அங்க இருக்க பரிசையை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு ம். ஓய்வு நல்லா இருக்கு, நீ என்ன நடந்துட்டு இருக்க? அவன் ம். அவன் இத்தனை வருஷம் 38 வருஷமா என்ன பண்றதுதான் அது அவங்க கணக்கு தெரியல. வந்து ஒரு நாள் ஓய்வு நாள்ல நடந்துட்டானா, அத ம்ஹ்ம். புடிச்சு கொஸ்டின் பண்ணுவாங்க. ம். அப்ப இந்த ஆள் என்ன பண்ணிருக்கா, டேய் நான் ம். 38 வருஷமா நடக்காம இருந்தேன்டா, என்னை ம். அற்புதம் செஞ்சிருக்காருடா, அது சொல்லவே இல்ல. ம். ம். அப்ப என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, அஹ் அப்ப யார் உன்னை குணப்படுத்துது? எனக்கு தெரியாது யாருன்னே சொல்லி சொல்லுவாரு. ம். பாத்தீங்கன்னா விசுவாசிக்கவே இல்ல அவரு. யாருன்னே தெரியவே ம்ஹ்ம். இல்ல. ம்ஹ்ம். அவரா இறக்கப்பட்டு வந்து உதவி செய்யறாரு. ம்ஹ்ம். ஓகேவா? ஆனா என்ன பண்ணுவாருன்னா, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பாரு. அவர் இயேசு ம். கிறிஸ்து வந்து பாப்பார். பார்த்த உடனே, ம். நீ மறுபடியும் தப்பு செய்யாதப்பா சொல்லி சொல்லுவாரு. ஓகே. ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் அது சொல்லி ஓடி போய் காட்டி கொடுத்துருவாரு. ம்ஹ்ம். அவருக்கு அற்புதம் செஞ்ச அந்த நன்றியோட இதுவே கிடையாது. காட்டி ஓ. கொடுத்த உடனே அங்க வந்து ம். கொல்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி பேச ஆரம்பிப்பாங்க. அதான் ம். 5ஆம் அதிகாரத்தோட ஆரம்பம். ஓகே. ஓகேவா? ம்ஹ்ம். சோ அது ஒரு சில ம். டிஃபரன்ஸ் இருக்கு. ம்ஹ்ம். நிறைய பேர் வந்து சுகம் இல்லாமயே நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ம்ஹ்ம். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க சுகப்படுத்தினது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் தான். ம்ஹ்ம். சேர்ந்து தான் போறாங்க. ம்ஹ்ம். ஆக்ஸ் 4ல. ஓ. சரி. இப்ப நம்ம இத படிக்கலாம். ம். லூக்கா 23:42. 23:42. ம். இது ம். இதுல அந்த அந்த ம். அந்த கான்வர்சேஷனே நம்ம படிக்கலாம். 39ல இருந்தே ம். படிக்கலாம். படிங்க. ம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். ம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? ம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ம். நாம் நடப்பித்தவைகளுக்குத் தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனைக் கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ம். ஆண்டவரே, ம். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஓகே. ம். ம். மனம் திரும்புறாரு இவரு. ம். ஓகே. மனம் திரும்பி இயேசு அவர் வந்து பேசுறாரு ம். சொல்லி பார்க்கிறோம். அப்ப ம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய். ம். சொல்லும்போது அன்னைக்கே இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டாரா? நான் பரதேசி ம். போயிட்டாரா? ம். ம்ஹ்ம். ஓகே. இல்ல. டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் அப்படி ம். சொல்றாரு. ம். அவர் அந்த இவர் கேட்ட கேள்விடாது, ம்ஹ்ம். ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தரணும்னு சொல்லி சொல்றாரு. ம். ம். அது சம்பந்தமே இல்லாம ம்ஹ்ம். பாரடைஸ் சொல்லி சொல்றாரு இவரு. அப்ப ம்ஹ்ம். என்ன புரிஞ்சிருக்கும்? ம். அப்ப யூதர்களுக்கு வந்து பரதேசம்னா என்னன்னு தெரியும். ம்ஹ்ம். சொல்ற அந்த பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ம். ஓகேவா? ம். யூதர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ம்ஹ்ம். அத வந்து கிரைஸ்ட் வந்து எதுக்காக பாரடைஸ் சொன்னாரு, ம்ஹ்ம். அதுவும் இன்னைக்கே சொன்னாரு சொல்லி ம். பார்க்க போறோம். ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் ம். நம்ம பாரடைஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ம். அடுத்தது வந்து நம்ம இன்னைக்கு சொல்ற பாயிண்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ம். பாரடைஸ், அடுத்து ம். வந்து இன்னைக்கு நம்ம சொல்ற பாயிண்ட், டுடே சொல்ற பாயிண்ட பார்க்க போறோம். ஓகேவா? ம். பாரடைஸ் சொல்லி பார்த்தோம்னா, அந்த வசனம் எடுக்கிறேன். லூக்கா ம். 23:43. 43 தான் இப்ப படிச்சோம். ம். இப்பதான் படிச்சோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அந்த ராஜ்யத்தில் இல்ல இல்ல. வரும்போது அடியேனை ஆ நினைத்தருளும் என்று இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அத நான் ம். கிரேக்கத்துல எடுத்துக்கிறேன். அதான் ம். இந்த ஓ. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்ல அதுல. ஓகே. ஓ. அத கிரேக்கத்துல எடுத்துக்கிட்டு இங்க பாரடைஸ் ம்ஹ்ம். சொல்றத நான் கிளிக் பண்றேன். ம். ஓகே. ம். கிளிக் பண்ண உடனே அது வந்து என்னதுன்னா பாரடைசியோ ம். சொல்ற வார்த்தை இருக்கு. ம். ஓகேவா?
இது மொத்தம் 3 இடத்துல வருது. லூக்கா, 2 கொரிந்தியர், வெளிப்படுத்தல் சொல்லி பார்க்கிறோம். இப்ப லூக்கால நம்ம தான் படிச்சிட்டு இருக்கோம். இதை பத்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க வேண்டியது வெளிப்படுத்தல பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம 2 கொரிந்தியர் வரலாம். ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுப்பேன் என்றெழுது. தேவனுடைய அந்த கார்டன்ல இருக்கிற மத்தியில் ஜீவ விருட்சம். இப்ப ஜீவ விருட்சத்தின் மரம் வந்து மத்தியில இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு மத்தியில் இருந்தது? நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது ஆதியாகமத்துல ஏதேன் கார்டன், ஏதேன் தோட்டத்துல அது லைட்டா பார்த்து டக்குன்னு வந்துடலாம். ஜெனிசிஸ் 2 அங்க பாத்தீங்கன்னா 8 படிங்க, 8-9 பட்டு படிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணார். பூமியிலிருந்து முளைக்க பண்ணார். எல்லா விருட்சங்களையும் வந்து பூமியில தான் முளைக்க பண்ணார் சொல்லி போகிறோம். ஓகேவா? அந்தந்த விருட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த மாதிரி இந்த விருட்சத்துக்கு வந்து ஜீவ மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாகாத படிக்க என்ன பண்ணுது? அது மரணத்தை வந்து தடுக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம 3ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்னா அவங்க அந்த கார்டன்ல வந்து உள்ள வந்து அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, மறிக்கணும். ஆக்சுவலா அவங்க மறிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. ஓகே, அதை ஒரு வாட்டி சாப்பிட்டாலே ஜீவன் முழுமையா இருக்குமா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அது டெய்லி சாப்பிடணும். இட் இஸ் ஜஸ்ட் லைக் a food which we eat for 3 times. அது மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் டே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாள் வச்சு சாப்பிடணும். அப்பதான் அவங்க ஜீவன் வந்து என்ன பண்ணும்? நிலைத்து இருக்கும். அதனால காட் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அவங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது நிறைய வாட்டி சாப்பிட்டுருப்பாங்க ஜீவச்சத்தின் கனியை. ஏன்னா நன்மை தீமை கனியை மட்டும் தான் நீ சாப்பிட வேணா சொன்னாரு. மத்தபடி நீ எல்லா கனியும் சாப்பிடலாம் சொல்லி சொன்னாரு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இவங்க ஜீவச்சத்தின் கனியை சாப்பிட்டு உயிரோட இல்லாத படிக்க நம்ம என்ன பண்ணணும்? அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தேவன் என்ன பண்றாரு? அவனை வந்து தள்ளி விட்டாரு சொல்லி பாக்குறோம். இது 22ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதையும் 3ஆம் அதிகாரம். அப்போ ஜீவச்சத்தின் கனி வந்து எங்க இருக்கு? ஏதேன் தோட்டத்துல நடுவுல இருக்கு சொல்லி பாக்குறோம். அதே போல பாரடைஸ் சொல்ற அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஜீவச்சத்தின் கனி இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்போ பாரடைஸ் சொல்றது எதை குறிக்கிறாங்க? ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறாங்க. பூமியில ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம பாயிண்ட் ஒரு கிளாரிட்டி புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தபடியா நம்ம என்ன பார்த்தோம்னா இது 2 இடத்துல பாரடைஸ் சொல்றது இன்னொரு 3 இடத்துல இருக்கு சொல்லி பார்த்தோம். அடுத்த ஒரு இடம் என்னதுன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12:4. சோ இது நம்ம படிக்கலாம். இப்பதான் நான் கம்பேர் பண்றது. அப்போஸ்தலர் பேதுரு, யோவான், ஜேம்ஸ் அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு சொல்லி காமிச்சிருக்காரு. பவுலுக்கு காமிக்கலையா? பாத்தீங்கன்னா பவுலுக்கு அதை காட்டுல பயங்கரமான விஷயம் காமிச்சிருக்காரு. ஓகே, அவர் என்ன பயங்கரமான ஒரு ஆளா இருக்காரு. ஏன்னா படிங்க 12 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். டைரக்டா ஸ்டார்டிங்லயே உடைச்சிட்டாரு. அது என்னது? தரிசனம், விஷன்ஸ் அண்ட் ரெவலேஷன் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். காட் அப் டு தி 3rd heaven. ஓகே, அடுத்தது சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறிவேன், தேவன் அறிவார். அவன் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஓகே, அது மனுஷன் பாடியில இருந்தானோ பாடியில இல்லையோ அது அறிய தேவன் அறிவார் சரி சொல்றாரு. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா காட் அப் டு 3rd heaven வந்து எது கம்பேர் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா காட் அப் டு பாரடைஸ் கம்பேர் பண்றாங்க. அப்ப நம்மளோட குழுவை என்னதுன்னா
காட் ஆஃப் டு பேரடைஸும் காட் ஆஃப் டு தேர்ட் ஹெவனும் சேம் தான் அவங்க சொல்ல வர்றது. ஓகேவா? அப்ப தேர்ட் ஹெவன்னா என்னது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப தேர்ட் ஹெவன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா 2 பீட்டர் 3ஆம் அதிகாரம். அதுல முதல் ஹெவன் எடுத்து, செகண்ட் ஹெவன் எடுத்து, தேர்ட் ஹெவன் எடுத்து சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெவன் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல பார்த்தோம்னா என்னதுன்னா, but they deliberately forget long ago by God's word heaven came into being and earth was formed. எது ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சொல்லி பாக்குறோம்ல. பூமியில பண்ணாரு. அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் பை வாட்டர் கிரியேட் பண்ணாரு சொல்லி பாக்குறோம். By these waters also the world of that time was glunged, okay, and destroyed சொல்லி பாக்குறோம். அது தண்ணியில முழுகி அழிஞ்சு போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, முதலாம் உலகம் வந்து நோவா மூலமா நோவா மட்டும் தப்பிச்சாங்க சொல்லி பாக்குறோம். அந்த உலகம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இப்ப 2ஆம் உலகத்துல இங்க இருக்குமா 7ஆம் வசனத்துல, by the same word the present heaven and earth were reserved for fire kept for the judgment day destruction of the ungodly சொல்லி பாக்குறோம். இப்ப இருக்கிற உலகம், இப்ப நம்ம இருக்கிற உலகம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போல 13ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, but in keeping with the promises, his promise, we are looking forward to a new heaven and new earth where the righteousness dwells சொல்லி பாக்குறோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் உலகம் வந்து தண்ணினால அழிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் உலகம். 2வது உலகம் அக்னினால அழிய போகுது, இப்ப நம்ம இருக்கிற உலகம். ஓகே, 3வது உலகம் வரப்போகுது சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க பவுல் சொல்ற இங்க தேர்ட் ஹெவன் சொல்றது எதை குறிக்கி சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து ராஜ்யத்தை, கிங்டம் ஆஃப் காட். ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புதிய வானம் புதிய பூமி சொல்லும் போது எது வந்து சொல்லி பாத்தீங்கன்னா ரெவலேஷன் 21 அதுல வர நியூ ஹெவன் நியூ எர்த் குறித்து சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தேவன் வாசமா இருக்கிறோம் புதிய வானம் புதிய பூமி, நீதி வாசமா இருக்கும் உலகம். நீதி ஏன் வாசமா இருக்கு? ஏன்னா தேவனே என்ன பண்றாரு? ஆட்சி செய்யறாராம். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. Then I saw a new heaven new earth, for the first heaven and first earth has passed away, and there was no longer any sea. I saw the holy city, the new Jerusalem, coming down out of the heaven from God, prepared as a bride, beautifully dressed for her husband. And I heard a loud voice from the throne saying, look, the God's dwelling place is now among the people, and he will dwell with them. They will be his people, and God himself will be with them and be their God. பாத்தீங்கன்னா காடோட dwelling place பூமிக்கு வந்துச்சா, அந்த ராஜ்யம் வருவதாக சொல்ற அந்த ராஜ்யம் வந்துச்சு சொல்லி பாக்குறோம். அந்த ராஜ்யத்தை பத்தி தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்க பாரடைஸ் சொல்லி சொல்றாரு. பாரடைஸ் எது கவர் பண்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை கவர் பண்றாங்க. ஓகேவா? அப்போ நம்ம பார்த்த வெளிப்படுத்தல் 2:7 அதே போல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலையும் பாக்குறது என்னதுன்னா அது ராஜ்யத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெளிப்படுத்தலோட 22 பாத்தீங்கன்னா ஈடன் ரிஸ்டோர்டு, அதை பத்தி தான் எழுதிருக்காங்க ஃபுல்லாவே. ஈடனோட ரிஸ்டோரேஷன் தான் சொல்லி பாக்குறோம். அதுதான் முக்கியமா பாக்குறது. அப்போ இங்க லூக்கா 23 அந்த ஆள் கேட்டது, அந்த கல்லன் கேட்டது என்னதுன்னா ராஜ்யத்தில் வரும்போது சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த ராஜ்யமாகிய பாரடைஸ் தான் சொல்றாரு. இதுதான் வந்து அப்ப இருந்த யூதர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கூட. பாரடைஸ் சொல்றதுல உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? தேவனுடைய ராஜ்யம், பூமியில ஸ்தாபிக்கப்பட போற ராஜ்யம் சொல்லி பாக்குறோம். அதுதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க ஓவராலா பாக்குறது. கிரைஸ்ட பாத்தீங்கன்னா ரிலவெண்டா தான் பேசியிருக்காரு, அவர் irrelevant பேசல, சம்பந்தம் இல்லாம. அவன் கேட்ட கிங்டம் பத்தி தான் இவரும் சொல்லியிருக்காரு சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் வார்த்தை என்னதுன்னா டுடே. ஏன்பா டுடேவே இன்னைக்கே போயிட்டாரா? அது அப்படி இருக்க முடியாது, ஏன்னா ராஜ்யம் ஒண்ணும் வரலையே, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படலையே, அப்புறம் ஏன் இங்க டுடேன்னு சொல்லி போட்டிருக்கு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இப்ப இயேசு கிறிஸ்து லிட்டரலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்து எப்ப உயிர் தெரிந்தாரு? லிட்டரலா சும்மா பரலோகம் சொல்லி வச்சுக்கிட்டோம்னா எப்ப உயிர் 3ஆம் நாள் உயிர் தெரிந்தாரு. எப்ப பரலோகம் போனாரு? 40 நாள் கழிச்சு. 40 நாள் கழிச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அங்கேயே டைரக்டா என்ன போட்டிருக்குன்னா after the suffering he presented himself to them and gave many confidential proof, convincing proof that he is alive, still alive. நீங்க நேத்து கேட்டீங்களா இயேசு கிறிஸ்து
உயிர்த்தெழுந்தார் சொல்றது என்ன பண்றாரு? கன்வின்சிங் ப்ரூஃப் வந்து காமிச்சிட்டே இருந்தாரு எல்லாருக்கிட்டையும். 500 பேர்கிட்ட காமிச்சாரு. ஓகேவா? He appeared to them over a period of 40 days. 40 நாள் அதான் பண்ணாரு. ஓகேவா? நான் உயிர்த்தெழுந்துட்டேன் சொல்லிட்டு. And spoke about the kingdom of God. தேவன் ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருந்தாராம். ஓகேவா? சோ 40 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? 40வது நாள் தான் அவர் பரலோகம் போறாரு. After he said this, he was taken up before their very eyes and a cloud hid him from their sight. போயிட்டாரு. வானத்துக்கு போயிட்டாரு சொல்லி பாக்குறோம். சோ இப்படிதான் கிரைஸ்ட என்ன பண்ணாரு? 40 நாள் கழிச்சு போறாரு பரலோகத்துக்கு. அப்ப கண்டிப்பா இது பரலோகம் கிடையாது. இது தேவன் ராஜ்யம் சொல்றது வந்து பூமியில ஸ்தாபிக்கப்படுற ஒரு ராஜ்யத்தை இருக்கு சொல்லி பாக்குறோம். 43 நாள் கழிச்சு தான் போனாரு. இன்னைக்கு அன்னைக்கே போல. அப்ப ஏன் டுடேன்னு சொல்லி போட்டிருக்கு? இது கிரேக்க மொழியில வந்து பாத்தீங்கன்னா கமாலாம் இல்ல ஆக்சுவலா. நம்ம திருப்பி அந்த கோடெக்ஸ்கே போலாம். லூக்கா 23 43. This day thou shall be with me in paradise. சொல்றது. ஆனா இது டிரான்ஸ்லேஷன்ல தான் என்ன பண்ணாங்க? இது எழுதிரு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் எழுதிருக்காங்க. மேல கிரேக்க வார்த்தையில கமா போட்டிருக்காங்களா? இல்ல. இங்க 43 காணும். எங்கப்பா கமா இருக்கு? 43ல கமாவே இல்ல. ஓகேவா? கிரேக்கத்துல. அப்புறம் யாருப்பா இந்த டிரான்ஸ்லேஷன்ல கமா போட்டது? இப்ப எக்ஸாம்பிள் இந்த கமா வந்து நான் அப்புறமா போடுறேன். எக்ஸாம்பிள் இங்க நான் இங்க இருக்குது. இது வந்து கமாவை தூக்கி இங்கே போடுங்களேன். என்ன ட்ரூலி ஐ டெல் யூ டுடே, சத்தியமான நீ சொல்றேன், நீ என்னோட பரதேசில் இருப்பாய். கான்செப்ட் மாறிடுது. அது ஆக்சுவலா வந்து இன்னும் என்ன பண்ணுது? பைபிளுடைய அந்த இயேசு கிறிஸ்து நடந்த அந்த விஷயத்தோட ஒத்து போகுது. அப்ப டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா கமா போட்டு இருக்கிற வார்த்தையை என்ன பண்றாங்கன்னா சொதப்பிடுறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு. அன்னைக்கே போயிட்டாரு. அன்னைக்கு போய் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு வந்து பரலோகம் போயிட்டாரு. அன்னைக்கே வந்து அவர் மரிச்ச இதுலயே போயிட்டாரு சொல்லிட்டு அந்த மாதிரி தப்பான போதனை. அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கும் மீது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த வசனம் கூட இருக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, for Christ also suffered for once for the sin, righteous for the unrighteous, to bring you to God. He was put to death in the body, but made alive in spirit. Made alive எப்ப made alive ஆனாரு? 3ஆம் நாள் தான் made alive ஆனாரு. உயிர்த்தெழுந்தாரு. ஓகேவா? After being made alive, சொல்லும்போது என்னது? உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு? He went and proclaimed to the imprisoned spirit. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தது ஆவியில தான் உயிர்த்தெழுந்தாரு. அதனால தான் அவர் கட்டி வச்ச அந்த லினன் க்ளோத்ஸ் கூட என்ன இருக்கு? அங்கேயே இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த டூம்லயே அங்கேயே இருக்கு. அவர் கட்டி வச்ச மாதிரி அங்கேயே அப்படியே இருக்கு சொல்லி பாக்குறோம். ஏன்னா இப்ப நம்ம பாடியில இருக்கோம், டக்குன்னு நம்ம பாடி வந்து ஆவிக்குறி சரீரம் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? பாடி இந்த க்ளோத் என்ன ஆகும்? இதான் உள்ள இருக்கிற இடத்துல தான் இருக்கும். நம்ம பாடி தான் காணா போயிடுது, மாறிடுது. ஸ்பிரிச்சுவல் பாடியா மாறிடுது. இல்லைன்னா என்னதுன்னா ஒரு விண்டு போல என்னதுன்னா இன்விசிபிள் ஒரு இதா ஆயிடுது சொல்லி பாக்குறோம். சோ அதுதான் இங்க சொல்றாங்க. He was put to death in the body, but in the body, but made alive in the spirit சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் போய் காவல் உள்ள ஆவிகளை போய் பிரசங்கம் பண்ற சொல்லி பாக்குறோம். ஆஃப்டர் பீங் மேட் அலைவ். அந்த படி பாத்தீங்கன்னா இங்க வந்து லூக்கால இங்க வந்து ட்ரூலி ஐ டெல் யூ டுடே சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு? 43 நாள் கழிச்சு தான் என்ன பண்றாரு? அவர் வந்து பரலோகமே போறாரு. பாரடைஸ் சொல்றது தேவன் ராஜ்யம். பரலோகத்தை பத்தி இங்க பேச வரல. அவர் கேட்டது ராஜ்யத்தை கேட்டாரு. அதே போல ராஜ்யத்தா சொல்றாரு. இங்க என்னதுன்னா அந்த கமா போட்ட டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? பிடிக்கணும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் let's eat grandma. punctuation comma. என்ன நடக்குதுன்னா let's eat grandma சொன்னா அதுதான் கிராண்ட்மாவை சாப்பிட போறோம்னு அர்த்தம். ஓகே, அதே let's eat grandma சொல்லும்போது கமா சேவ்ஸ் லைஃப். நம்ம சாப்பிட போலாமா கிராண்ட்மா சொல்றதுதான். அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் பண்ற அந்த கமா இதுதான் சொல்லி பாக்குறோம்.
சோ அவங்களுக்கும் என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா இன்றைக்கே சொல்லி அவர் அந்த மாதிரி கான்டெக்ட் படி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க சொல்லி போறோம். ஆக்சுவலா ஒரிஜினல் கிரீக்ல வந்து அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது, கமாசி எதுவுமே கிடையாது, ஆர்டிகல்ஸ் எதுவுமே இதெல்லாம் கிடையாது, பங்க்சுவேஷன் கமா கோலன் எதுவுமே கிடையாது சொல்லி போறோம். டேரக்டா எழுதிட்டு எப்படி போயிட்டே இருப்பாங்க, இப்படிதான் இருக்கு சொல்லி பார்க்கணும். சோ இங்க என்ன, ட்ரூலி ஐ டெல் யூ டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இன்னைக்கு நான் நிச்சயமா உனக்கு சொல்றேன், வெரிலி வெரிலி ஐ டெல் யூ சொல்ற மாதிரி ட்ரூலி ஐ டெல் யூ டுடே நீ என்னோட கூட பரதேசில் இருப்ப சொல்லும்போது தேவன் ராஜ்யத்துல நீ என் கூட இருப்பப்பா சொல்லி சொல்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. இது கிளியர் ஆயிடுச்சா? இப்போ மூணாவது விஷயமா நம்ம பார்க்க போறது மத்தேயு 26. மத்தேயு 26 நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரு மரிக்கை மீது அங்க நிலநடுக்கம் வருது. லார்ட் சப்பர், பீட்டர் டினையல், எச்சமணி தோட்டத்துல சோல் இஸ் மார்க்டு, கிருசிஃபிக்ஷன், டெத். ஓகே, பரியல். சோ டெத் இங்கதான் 27 மத்த 27 51 படிங்க. அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக கிறிஸ்தவர்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். ஓகே, போதும்பா. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, மரித்தவர்கள் உயிர் தெழுந்துட்டாங்களா, அநேக பரிசுத்தவான்கள் இருந்துச்சாங்களாம், அப்படிதானே போட்டிருக்கு. ராக் ஸ்பிளிட், டூம்ஸ் வேர் ஓபன்ட், அநேக பரிசுத்தவான்கள் இருந்துச்சு அந்த எருசலேமுக்குள்ள போயிட்டாங்களாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண டூம் வந்து எங்க இருக்கு, கொல்கத்தா மலை வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் பக்கத்திலே இருக்கு. ஏன்னா எருசலேம் தான் அவர் வந்து பிளாத்து முன்னாடி இது காட்டி கொடுத்தாங்க, இது பண்ணாங்க, பக்கத்திலே வந்து அரைஞ்சாங்க, கொல்கத்தா மலையில வந்து அரைஞ்சாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஈவன் நம்ம மேப்ல பாக்கணும்னா ஜீசஸ் டூம்பு, ஜீசஸ் கோல்கத்தா மவுண்டன் ஃப்ரம் ஜெருசலேம் சொல்லி போட்டா first அது எவ்வளவு distance? Kolkata is a hill directly outside the Jerusalem city, outside the Jerusalem city wall, where Jesus was crucified. Okay, அது வந்து டைரக்டா வெளியே இருக்கு. ஓகே, சரி பாக்குறோம். வெளியே அப்ப யாரெல்லாம் உள்ள என்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு வெளியிலேயே சொல்லி பாக்குறோம். கொல்கத்தா அப்போ அந்த மலை கீழே தான் வந்து டூம். அப்ப நம்ம வந்து கொல்கத்தா பார்த்தோம், ஜீசஸ் டூம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். TOMB tomb from Jerusalem. Okay. Jesus' empty tomb is located in the Church of Holy Sepulchre in Jerusalem. Jerusalem kulla இடத்துல. Okay. The church is also known as the Calvary or Golgotha. Crucifixion of Golgotha. So இதுதான் இயேசு கிறிஸ்துவோட டூம், கார்டன் டூம். புதுசா எருசலேம்லயே இருக்கான். Site in Jerusalem that contains the ancient tomb, the Christian pilgrimage named the Garden Tomb. Jesus of Nazareth, empty tomb when Jesus of Nazareth is resurrected. Resurrect பண்ணதுல இருந்து அதை ஓப்பன்ல தான் இருக்கு சொல்லி சொல்றாங்க. சரி, ரொம்ப பக்கத்துல இருக்கு, 30 அடி பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 30 yards அவ்வளவுதான் அப்படின்னு 20 yards. Jerusalem Kolkata mountain tomb. Correct. Site. So சாபத்துக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும்ல, அதனால அவங்க வந்து பக்கத்துலயே எங்கேயாவது வச்சிடணும் அப்படின்றதுக்காக பக்கத்துலயே ஒரு இடத்த பார்த்து வச்சாங்க அப்படின்ட்டு. யூதர்கள் பரிசீஸ்ல கரெக்ட். டமஸ்கஸ் கேட்
அந்த வால் வழியா இங்க பக்கத்துல வச்சுட்டாங்க சொல்லி கொடுக்குறோம். இதான் எருசலேம் டெம்பிள் அந்த டைம்ல. இங்க பக்கத்துலயே வச்சுட்டாங்க சொல்லி கொடுக்குறோம். சரி, இப்போ பேக் டு இது வரும்போது அப்ப டூம் பக்கத்துல இருக்கு. இந்த மவுண்டன் உடையும் போது பக்கத்துல இருக்க டூம்ஸ் நிறைய டூம்ஸ் இருக்கு. அதுல வந்து உடஞ்சிருன்னு சொல்றதுதான் நம்ம இங்க வந்து ரெக்கார்ட் படிக்கிறோம். இங்க படிக்கிறோம் டூம் உடஞ்சிருக்கு. அண்ட் டூம்ஸ் broke open the bodies. ஏன்னா கிரைஸ்ட் வந்து இன்னும் சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. ஓகே, அவர் மதிச்சு அவரை என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு, now leave him alone, let's see if Elisa will save up சொல்லி சொல்லும்போது, and when Jesus had cried out with a loud voice, he gave up his spirit. செத்து போயிட்டார், மரிச்சாரு. மரிச்சு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது தான் at that moment the curtain of the temple was torn into two from top to bottom. The earth shook, the rock split சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மலையெல்லாம் பிரிஞ்சு உடஞ்சி சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் டூம் அங்க இருக்க டூம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். இப்போ பாடிஸ் ஆஃப் மெனி பீப்புள், holy people which have died were raised to life சொல்லும்போது அது உயிரோட வந்துருச்சு சொல்லி எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஓகேவா, வந்துட்டு என்ன ஆச்சுன்னா they came out of the tomb after Jesus resurrection and went into the holy city and appeared to many people சொல்லி போட்டிருக்கு. they came out of the tomb after Jesus resurrection சொல்லி போட்டிருக்கு. இது இன்னும் படிக்கிறது பெக்குலரா இல்ல. அப்போ கான்டெக்ஸ்ட் மாறுது. என்னங்கன்னா டூம் உடஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவங்க பாடிஸ் எல்லாம் ரைஸ் ஆகி உயிரோட வந்துட்டாங்க சொல்லி போட்டிருக்கு. ஆனா அவங்க எங்க அது வரைக்கும் அவங்க உயிர் தெரிஞ்சு என்ன பண்றாங்க, டூம்லயே கோத்து வச்சு உட்கார்ந்துருக்காங்களா? ஓகே, உள்ளேயே மூணாவது நாள் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வெளில வரோம் சொல்லி சொல்றாங்களா? அப்படி இருக்க முடியாது. ஓகேவா, அது மட்டும் இல்லாம அநேக பரிசுத்தவான்கள் உயிர் தெரிந்த மாதிரியே எங்கேயும் ரெக்கார்டா இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நான் தான் உயிர் தெரிந்து சொல்லிட்டு ரெக்கார்ட் காமிச்சாரு எல்லாருக்கிட்டையும் 500 பேருக்கு மேல. மத்தபடி இங்க பரிசுத்தவான்கள் உயிர் தெரிந்ததுக்கான ரெக்கார்டே எங்கேயுமே இல்ல சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ அப்ப இது யார பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, அது இங்க நடந்த நிகழ்வு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, the bodies of the many holy people, அந்த பாடிஸ் என்ன ஆகுதுன்னா டூம் போட்டு வெளில உடஞ்சி வெளில வந்துச்சு. அதுதான் வேற ரைஸ் டு லைஃப் கிடையாது. வேற ரைஸ் வெளில வந்துச்சு. ரைஸ் டு லைஃப் சொல்றது வந்து எக்ஸாஜரேஷன். இது NIV போட்டிருக்காங்க. இதே நம்ம வந்து இதுல படிக்கலாம், KJV படிச்சீங்கன்னா ஸ்லெப்ட் அரோஸ். அரோஸ்னா என்னது, வெளில வந்துருச்சு, ரைஸ் அப். இந்த பணங்கள்ல என்னாச்சு, கலரை உடஞ்ச உடனே உள்ள இருக்க பணம் வந்து வெளில வந்துருச்சு சொல்லி பாக்குறோம். ரோஸ் சொல்லி பாக்குறோம், அவ்வளவுதான், மத்தபடி வேற இல்ல. அண்ட் கேம் அவுட் ஆஃப் த கிரேவ் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் கேம் அவுட் ஆஃப் த கிரேவ் ஆஃப்டர் ஹிஸ் ரிசரக்ஷன். ஹிஸ் ரிசரக்ஷன் சொல்லும்போது கிரேவ்ல இருந்து யார் எழுந்து வந்தார், ரிசரக்ஷன் அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார். அண்ட் வென்ட் இன்டு தி ஹோலி சிட்டி அண்ட் அப்பியர்ட் டு மெனி சொல்றதுல யாரை பத்தி பேசுறது, இயேசு கிறிஸ்து. இந்த ஏரியா மட்டும் நம்ம வந்து KJVல படிக்கணும். ஆமா, NIVல படிக்கிறது. இதுல இன்னொன்னு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். எதுனா ஆக்ஸ் 2ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருக்காரு. So ஓகே, இது லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ என்ன பவுல் வந்து எருசலேம்ல இருக்காரு. ஓகேவா, எருசலேம்ல இருக்கும்போது அங்க வந்து பெந்திகோஸ்து நாள்ல வந்து அவர் மேல, அவர் மட்டும் இல்ல 120 பேர் மேல வந்து என்ன தேவனுடைய ஆவி வந்து இறங்குன்னு சொல்லி போகிறோம். எல்லாரும் அநேக பேச பேச ஆரம்பிக்கிறாங்க. Now there was standing in Jerusalem God fearing Jews எல்லாம் வந்திருக்காங்க சொல்லி போகிறோம். அப்ப ஏஞ்சி பேசுறாரு. பேசும்போது அவர் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே அப்படியே நம்ம வந்து 2ஆம் அதிகாரம் 29 வசனத்துல நம்ம படிக்கும்போது தாவீதுடைய ஒரு சாம்ஸை வந்து கோட் பண்றாரு. சாம்ஸ் 16:8-11 கோட் பண்றாரு. ஓகேவா, இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெரிந்தார் சொல்றது. ஓகேவா, பேசும்போது 29 என்ன பேசுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, fellow Israelites, I tell you confidently that the என்னது patriarch David died and was buried. மரித்தார். ஓகே, and his tomb is here to this very day. இவரே குட்டியை உடைச்சிட்டாரு. என்னதுன்னா பரிசுத்தவான்கள் உயிர்த்ததான் சொன்னீங்கன்னா
ம். ஏன்பா தாவீது உயிர்த்தெழுல? அவர் ம்ஹ்ம். செத்து போனாரு. இன்னும் செத்து போன நிலைமையில இன்னும் இருக்காரு டூம்குள்ள சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்போ தாவீது வந்து பரிசுத்தவான் கிடையாதா? ம். ஒரு முக்கியமான சாட்சியம் ப்ராப்பர்ட்டி. என்னதுன்னா, ம். உயிர்த்தெழுந்து ம். 40வது நாள்லயே நான் இங்க காமிக்கிறது. ஓகேவா? ம். 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 40ல 50வது நாள்ல. ஓகே. சோ பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். வந்து அங்க ம்ஹ்ம். பரிசுத்தவான்கள் யாருமே உயிர்த்தெழல. அதுக்கு ம்ஹ்ம். சாட்சியே பாத்தீங்கன்னா பேதுருவே என்ன பண்றாரு? டைரக்ட்டா இங்க கோட் பண்றாரு. ம். தாவீது ம். உயிர்த்தெழவில்ல, யாரும் ம்ஹ்ம். உயிர்த்தெழவில்ல. அவங்க பாடிலாம் இன்னும் இந்த டூம்ஸ்ல தான் இருக்கு. ம். ஒன்லி ம். இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உயிர்த்தெழுந்தா சொல்லிட்டு, இது ம். கீழயே வந்து என்ன பண்றாரு? சாட்சி ம்ஹ்ம். குடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ம். ஓகே. See என்னதுன்னா, see that see what was to come. He ம்ஹ்ம். spoke of the resurrection of the Messiah, that ம்ஹ்ம். he was not abandoned to the realms of the dead, nor ம்ஹ்ம். his body see decay. சொல்லும்போது இயேசு ம்ஹ்ம். கிறிஸ்து பத்தி தான் உயிர்த்தெழுதல் பேசிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். Okay, ம். God ம்ஹ்ம். has raised this Jesus to life and ம்ஹ்ம். we are his witness of ம்ஹ்ம். it. ஓகேவா? இதை கேட்ட உடனே தான் இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க? நிறைய பேர் ஞானஸ்தானம் ம்ஹ்ம். எடுக்கிறாங்க. ஓகேவா? ம்ஹ்ம். சோ இங்க மத்தவங்க பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்த மாதிரி எங்கேயுமே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அது அங்க சொல்லப்படுற டிரான்ஸ்லேஷன் திருப்பியும் ம்ஹ்ம். டிரான்ஸ்லேட் பண்றவங்களுடைய இது பாயிண்ட்ஸ். ம். இதாப்பா இதோட முடியுது. ம்ஹ்ம். சோல் ஸ்பிரிட் பாடி. ம். இந்த கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ இதே அந்த க்ரூசிஃபிகேஷன் இன்சிடென்ட் வந்து 4 காஸ்பெல்லையும் கோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 காஸ்பெல்லையும் 4 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எழுதியிருக்காங்க. ம். ஒரு இடத்துல மட்டும் ஆனா ஒரு எக்லிப்ஸ பத்தி எங்கேயோ கோட் பண்ணியிருந்தாங்க. அப்படிதானே? அப்போ வந்து அதாவது எக்லிப்ஸ் எக்லிப்ஸ்னா என்ன அந்த சொல்றது? டைம் வந்து திடீர்னு டார்க் ஆயிடுச்சு. கிளவுட் கரெக்ட். அது வந்து ஜஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா? இல்ல ஒரு லிட்டரலா வந்து அந்த கரெக்ட். நடந்த ஒரு நிகழ்வு. ம். என்னதுன்னா ம்ஹ்ம். ஃபுல்லா மேகமூட்டமா இருந்தது. ம்ஹ்ம். During Jesus crucifixion. ம்ஹ்ம். எக்லிப்ஸ். ம். எக்லிப்ஸ் இருக்கா? சும்மா போட்டு பார்க்கிறேன். ம்ஹ்ம். பஸ் லூக்கா ம். 23 லூக்கே 44. எழுதியிருக்காரு. ம்ஹ்ம். லூக்கா 23 44ல இருந்து இருக்கு. 44 to 45. 43 படிச்சோம். ம்ஹ்ம். It was now at noon. ம்ஹ்ம். Darkness came over the whole land until 3 in the ம்ஹ்ம். afternoon. ம். For the sun stopped shining, ம்ஹ்ம். and the curtain of the temple was torn into two. Jesus called out with a loud voice, ம்ஹ்ம். Father, into your hands I commit my ம்ஹ்ம். spirit. When he has said this, he breathed his last. ம்ஹ்ம். The centurion, seeing what has happened, praised God and said, Surely this was a righteous man. ம். When all the people who had gathered to witness the sight saw what took place, they beat their breast and ம்ஹ்ம். went away. But all those who knew him, including the woman who has followed him from the Galilee, stood at a distance watching these things. ம்ஹ்ம். ம். ஸோ இங்க எக்ஸ்பெக்ட் சொல்ல பார்த்தீங்களா? கரெக்ட். ம். அந்த ஆமா. அந்த எர்த்குவேக் அப்படின்ற இன்சிடென்ட் வரல. ஆனா இதுக்கு என்னதுன்னா வந்து எக்லிப்ஸ் பத்தி டோன் சொல்றாங்க. எக்லிப்ஸ் பத்தி சொல்றாங்க. ஆனா இது டோன் ஆயிடுச்சு சொல்லி சொல்றாங்க. அந்த அது எப்படி டெம்பிள் டோன் ஆகும்? டெம்பிள்ல இருக்க அதுவுமே இது அதுவுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆனா மேத்யூலயும் இருக்கு, லூக்லயும் இருக்கு. லுக்ல இருக்கு. டெம்பிள் டர்ன் ஆகுது. அப்ப நார்மலா டியர் ஆகாது. ம். ஏதோ ம். ஒரு பூமி வச்சு வந்தா தான் வந்து ம். 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 தெரியும். ஓகே. ஸோ இந்த டார்க்னஸ் வந்து ஆனா எக்லிப்ஸா வரல. இது வந்து ஒரு ப்ராபப்லி ஒரு மேகமூட்டமா இருந்திருக்கலாம். ஆமா. ம். மேகமூட்டமா இருக்கலாம். ஒரு ம். க்ளோஸா இருக்கலாம். ம்ஹ்ம். ம். எக்லிப்ஸா தெரியலையே. அத ம். நான் எதுவும் பார்க்கல. ஏன்னா எக்லிப்ஸா இது ரெக்கார்ட் ஆகல. ஏன்னா எக்லிப்ஸ் எல்லாம் அந்த ரெக்கார்ட் காலத்துல இருந்தே ஆகுது. ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. ம். ஆனா இந்த இடத்துல ஒரு டார்க்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இவங்க எக்லிப்ஸா சொன்னாங்களா? இல்ல ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சா சொன்னாங்களா? இல்ல வந்து எக்லிப்ஸ் மாதிரி இங்க போடலையே இங்க. அதான். இது என்னதுன்னா ம்ஹ்ம். டார்க்னஸ் கேம் ஓவர் தி ஹோல் லேண்ட். ஓகே ம்ஹ்ம். அன்டில் 3 இன் தி ஆஃப்டர்நூன். எக்லிப்ஸ்லாம் வந்து ஒரு ஈவென்ட் தானே. ஒரு பர்ட்டிகுலர் ம்ஹ்ம். கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ம்ஹ்ம். ம். ஒரு என்னது ஒரு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 10 15 மினிட்ஸ். இந்த 3 ம்ஹ்ம். பாஸ் ஆகுற வரைக்கும் அப்படியே. ஓகே. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் இந்த அது என்ன இந்த திரை கிழிஞ்சிருச்சு அந்த
கோயில்ல இருந்த திரை கிழிஞ்சிருச்சு, 2ஆ கிழிஞ்சிருச்சு, இந்த கர்டன் வந்து ம், கிழிஞ்சிருச்சு. அப்படின்றத ம், வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவமா லூக்காவும் எழுதியிருக்காரு, மாத்தியும் எழுதியிருக்காரு? ம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சூப்பரான ம், கேள்வி. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கு போற வழி வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, முன்னாடி வந்து நியாயப்பிரமாணத்தின்படி ம், ஆசாரியர்கள் மட்டும் தான் போ முடியும். அப்புறம் அதுவும் இந்த ஹை பிரீஸ்ட் ம், ம், மட்டும் தான் போ முடியும். ம், இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பலி கொடுத்ததுனால, ம், ம், இனி இந்த மாரி பலிகளே கிடையாது. ம், ம், இனி டைரக்ட்டா வந்து தேவன்கிட்ட போறதுக்கு வந்து குமாரனே ம், வந்து வழி செஞ்சுட்டாரு சொல்றது தான் சிக்னிஃபை பண்றதுக்காக இது போட்டிருக்கு. ம், ம், ம். ஓகே. அதனால தான் நம்ம பார்க்குறோம்ல, ஹி ம், இஸ் த ஹை பிரீஸ்ட். ம். சரி, ஸோ சரி. அவரே இது பண்ணி குடுத்துட்டதுனால. ம், 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 ம். ஓகே. ம். சரி அவ்வளோதான் மத்தி. ஓகேப்பா. சரி. அப்போ நாளையிலேருந்து வெயிட் பண்ணி அடுத்தது. நம்ம முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து ம், நரகம் டாபிக் வந்து நம்ம ம், பார்க்கலாம். ம், ம், ஓகே. நீங்க முடிஞ்சா சும்மா டைம் இருந்ததுன்னா வந்து இந்த ம்ஹ்ம். இது வேணா பாருங்க. திருத்துவத்த வந்து சும்மா கேளுங்க. ஆனா இப்படிதான் நான் நம்ம ஸ்டார்ட் வீடியோ பண்ணுவோம். பார்க்குறேன். ஆ, பார்க்கலாம். ம். சரிப்பா. ப்ரே பண்ணிடுங்க. சரி. கிருபையும் அன்பும் இருக்கும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரா நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கூட்டிச் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் தெளிவாகவும் உம்முடைய திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் உணரும்படியாகவும், அதன் அர்த்தங்களை நாங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதித்துக் கொண்டு, விசுவாசத்திலே நாங்கள் நிலைக்கும்படியாகவும், உலகத்திலே நடக்கின்ற காரியங்கள் எங்கள் விசுவாசங்களை பலனில்லாமல் செய்யாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பிதாவே. ஆமென். ஆமென். சரி. ம். சரி ஜெபின். பார்க்கலாம் சரி நம்ப. மச்சி. நாளைக்கு பார்க்கலாம். ம். நாளைக்கு பார்க்கலாம். ம். ஓகே. பாய். ம்.